வணக்கம். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பாடத்திட்டத்தின் கீழ் இளநிலை கலை அறிவியல் பட்டப்படிப்பில் பயிலும் முதலாண்டு மாணவர்களுக்கான பொது தமிழ். இது செய்யுள் பகுதியில் கவிமணியினுடைய பெண்களின் உரிமைகள் என்ற பாடலை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம பாரதிதாசனுடைய பாடல்களை பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையினுடைய பெண்களின் உரிமைகள் என்ற ஒரு அருமையான பாடல். அந்த பாடலை நம்ம பார்க்குறக்கு முன்னால் கவிமணி குறித்த ஒரு சிறு அறிமுகத்தோடு நம்ம உள்ளே போகலாம். கவிமணியினுடைய காலம் 27/7/1876 முதல் 26/9/1954 வரை. இவர் 20ஆம் நூற்றாண்டினுடைய இணையற்ற கவிஞர், மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பாளர், பழைய ஏட்டுச்சுவடிகள் பலவற்றை மிகச்சிறந்த முறையில் தொகுத்தவர், நல்ல வரலாற்று ஆய்வாளர், நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார். இவருடைய பாடல்கள் எல்லாமே ரொம்ப எளிமையான சொற்களோடும் மிக எளிமையாக பொருளை விளக்குகின்ற ஒரு தன்மையோடும் பாமரர்களும் கூட ஒரு முறை கேட்டால் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பிலும் கூட மிக இயல்பான நடையில் அமைந்த பாடல்கள் இவை. எந்த காலத்திற்கும் எல்லோருக்கும் ஏற்ற பாடல்கள். இவர் பல பாடல்களை பாடியிருக்கிறாரு. பல வகையான பக்தி பாடல்கள், இயற்கை பாடல்கள், இலக்கிய பாடல்கள், குழந்தை பாடல்கள், வரலாற்று பாடல்கள், வாழ்வியல் போராட்ட பாடல்கள், சமூக பாடல்கள், தேசிய பாடல்கள், வாழ்த்து பாடல்கள், கையறு நிலை பாடல்கள், பல்சுவை பாடல்கள், இது தவிர பிற மொழி நூல்களை தழுவி எழுதிய மொழிபெயர்ப்பு பாடல்கள். இப்படி ஒரு பன்முக ஆளுமை திறன் மிக்கவராக கவிமணி விளங்கினார். இந்த பாடல்கள் எல்லாம் பல காலத்துக்கு நிலைத்து நிற்கும்படியான பாடல்கள். இவருடைய பாடல்களை படித்தாலும் சரி, ஒரு தடவை கேட்டாலும் சரி, அதனுடைய சுவை நம்முடைய மனதை மிக அழகாக நிறைவாக்கி விடும். அவருடைய படைப்புகளில் முக்கியமானவை அழகம்மை ஆசிரிய விருத்தம், ஆசிய ஜோதி, மலரும் மாலையும், மருமக்கள் வழி மான்மியம், கதர் பிறந்த கதை, உமர்கயாம் பாடல்கள், தேவியின் கீர்த்தனங்கள், குழந்தை செல்வம், கவிமணியின் உரைமணிகள். இதுபோல பல படைப்புகள் அவருடையவை. நமக்கு பாடப்பகுதியாக இருக்கிறது பெண்களின் உரிமைகள். இந்த பாடல்களை பல தடவை நம்ம கேட்டிருப்போம். குறிப்பாக முதல்ல இருக்கக்கூடிய 2 வரிகள் நமக்கெல்லாம் அடிக்கடி நாம் பயன்படுத்தக்கூடிய, பல மேடைகளில் நாம் சொல்லக்கூடிய, பேசக்கூடிய நல்ல ஒரு அருமையான சொற்றொடர்கள் இவை, அருமையான பாடல் வரிகள். இப்போ முழு பாடலையும் நான் ஒரு முறை வாசிக்கிறேன். அதன் பிறகு அந்த பாடலுக்கான நயத்தை, பொருளை நாம் ஆராயலாம். மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா, பங்கைய கைநலம் பார்த்தளவோ இந்த பாரில் அறங்கள் வளரும் அம்மா, அல்லும் பகலும் உழைப்பவர் ஆர், உள்ளத்து அன்பு ததும்பி எழுபவர் ஆர், கல்லும் கனிய கசிந்துருகி தெய்வ கற்பனை வேண்டி தொழுபவர் ஆர், ஊக்கம் உடைந்து அழும் ஏழைகளை காணில் உள்ளம் உருகி துடிப்பவர் ஆர், காக்கவே நோயாளி அண்டையிலே இரு கண்ணிமை கொட்டாது இருப்பவர் ஆர், சிந்திய கண்ணீர் துடைப்பவர் ஆர், பயம் சிந்தை அகன்றிடச் செய்பவர் ஆர், முந்து கவலை பறந்திடவே ஒரு முத்தம் அளிக்க வருபவர் ஆர், உள்ளம் தளர்வுறும் நேரத்திலே உயிர் ஊட்டும் உரைகள் உரைப்பவர் ஆர், அள்ளி எடுத்து மடியிருத்தி மக்கள் அன்பை பெருக்கி வளர்ப்பவர் ஆர், நீதி நெறி நில்லா வம்பருமே நல்ல நேர்வழி வந்திட செய்பவர் ஆர், ஓதிய மானம் இழந்தவரை உயர் உத்தமராக்க முயல்பவர் ஆர், ஆவி பிரியும் அவ்வேளையில் பக்கத்து அன்போடு அகலாது இருப்பவர் ஆர், பாவி யமனும் வருத்திடாமல் ஈசன் பாதம் நினைந்திட செய்பவர் ஆர்,
அன்பினுக்காகவே வாழ்பவர் ஆர்? அன்பின் ஆவியும் போக்க துணிபவர் ஆர்? இன்ப உரைகள் தருபவர் ஆர்? வீட்டை இன்னகையால் ஒளி செய்பவர் ஆர்? மங்கையராக பிறந்ததனால் மனம் வாடி தளர்ந்து வருந்துவதேன்? தங்கு புவியில் வளர்ந்திடும் கற்பகத் தாருவாய் நிற்பதும் நீரளவோ? செம்மையில் பெற்ற குணங்களெல்லாம் நீங்கள் செய்வினையாலே திருத்துவீரேல் இம்மை கடன்கள் முடித்திடவே முத்தி எய்தி சுகமாய் இருப்பீரே. ரொம்ப அருமையான பாடல். பெண்களால் எதையும் செய்ய முடியும். இந்த பாடல் முழுவதுமே அவர் பெண்களினுடைய நற்பண்புகளை, சாதனைகளை, இந்த உலகத்தை அவர்களால் மாற்ற முடியும் என்பதை வினாவாகவே எழுப்பி நம்முடைய மனதில் அதற்கான விடைகளை நிறுத்தி விடுகின்றார். அத்தனை வரிகளிலும் யார் யார் என்று அவர் கேட்கும் அந்த வினாக்கள் சொல்லாமல் அது பெண்கள்தான் என்பதை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கின்றன. சாதிக்க பிறந்த பெண்கள், ஆளுமை செய்ய பிறந்த பெண்கள், வரலாற்றில் இடம் பிடித்த பெண்கள், அன்பு காட்டிய பெண்கள், உலகத்தை தம் கருணையால் மாற்றிய பெண்கள் என இன்னும் எத்தனையோ பெண்களினுடைய செயல்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னும் அதை ஆழமாக சென்று நாம் பார்ப்போம். இந்த உலகில் ஒவ்வொரு பெண்ணும் பிறந்ததற்கு அவள் மாதவம் செய்திருக்க வேண்டும். அவள் கையினுடைய செயல்பாடு பார்த்தல்லவா, பங்கைய கை நலம், தாமரை போன்ற அந்த பெண்ணினுடைய கைகளால் விளையும் செயல்களால் அல்லவா இந்த உலகத்தில் நல்ல அறங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த உலகம் இருப்பது பெண்ணால். இரவும் பகலும் ஓயாது தன் குடும்பத்துக்காக, ஊருக்காக, உலகத்துக்காக உழைக்கின்றவள் பெண். உள்ளத்தில் தாயன்பு பெருகி நிற்பவளும் அவளே. கல்லும் கூட கனியும் விதத்தில் அந்த அன்பு நிறைந்து வழிய இறைவனிடம் ஒவ்வொருவருக்காக மன்றாடி கேட்டுக்கொண்டிருப்பவள் பெண். அவளே இந்த உலகத்தை செதுக்குகின்றவள். இந்த உலகம் பெண்ணால் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. பெண்ணில்லையேல் உலகம் இல்லை. அவள் உள்ளம் உடைந்து துன்பத்தால் வருந்தி அழுகின்ற ஏழைகளை பார்த்தால் உள்ளம் உருகி போவாள். நோயாளியை விட்டு அல்லும் பகலும் அகலாது இமை கொட்டாது அருகிலிருந்து கவனித்து கொள்வாள். நாம் பார்க்கலாம், பல மருத்துவமனைகளில் செவிலியர்கள், அவர்களின் அற்புதமான பணி. அவர்கள் தேவதைகளுக்கு நிகரானவர்கள். நம் கண்ணீரை துடைப்பவள் அவள். நம் உள்ளத்தில் அச்சத்தை நீக்குகின்றவள் அவள். நம் கவலையெல்லாம் நீங்க ஓர் அன்பான முத்தம் அளித்து அந்த முத்தத்தால் நம் துன்பத்தை போக்குகின்றவள் அவள். உதாரணத்திற்கு நாம் அன்னை தெரசாவை பார்க்கலாம். தம் அயராத தொண்டால், அன்பால், கருணையால் இந்த உலகத்தையே மாற்றி அமைத்தவர் அந்த பெண். நாம் உள்ளம் தளர்கின்ற நேரத்தில் நமக்கு உற்சாகமூட்டும் வார்த்தைகளை யார் அளிப்பது? அதுவும் பெண்தான். துன்பப்படுகின்ற நேரத்தில் தூக்கி எடுத்து மடியில் இருத்தி தம் பிள்ளைகள் மீது காட்டுகின்ற அன்பை பாரபட்சம் பார்க்காமல் பெருக்கி வளர்ப்பவளும் அன்னை. ஒரு நல்ல வழியில் செல்லாமல் தீய வழிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய, தீய வழியில் செல்லுகின்ற வம்பர்களை கூட நல்ல நேர்வழியில் நடத்தக்கூடியவள் பெண். அவளால் மட்டுமே துன்பப்படுத்துகின்றவர்களை, இன்னல் செய்கின்றவரை நேர்வழிப்படுத்த முடியும். மானம் இழந்து நிற்போருக்கும் அவள் ஆறுதல் வார்த்தைகள் கொடுத்து அவர்களை உத்தமராக்க முயல்பவளும் பெண்ணே. ஒரு தாயால், ஒரு பெண்ணால் அன்பு காட்டி உலகத்தை மாற்றி அமைக்க முடியும். உயிர் பிரிகின்ற வேளையிலும் கூட ஒரு பொழுதும் பிரியாமல் அருகில் இருப்பவள் அவள். யமன் வந்து வருத்தாதபடிக்கு ஈசன் பாதத்தை, இறைவன் பாதத்தை வேண்டுகின்றவளும் அவளே. நம்மை வேண்டச் செய்பவளும் அவளே. அந்த துன்பம் நம்மை அணுகாதபடிக்கு அன்போடு கவனித்து கொள்வாள். அவள் அன்புக்காகவே வாழ்கின்றவள். அன்பால், அன்புக்காக தன் உயிரையும் கொடுக்க துணிபவள். இனிய வார்த்தைகளை சொல்லக்கூடியவள். வீடெல்லாம் ஒளி வீசுகின்றதென்றால் அது
அவளது புன்னகையால். அந்த புன்னகை ஒன்றே இந்த உலகத்தை மாற்றும், வீட்டை மாற்றும், அன்பால் இந்த உலகத்தை ஆளச் செய்யும். ஆக பெண்ணாக பிறந்ததற்கு எந்த பெண்ணும் வாடி வருந்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஒரு கற்பக மரம் நாம் கேட்டதையெல்லாம் கொடுப்பதை போல இந்த பெண்ணாலும் உலகத்துக்கு அன்பும் கருணையும் ஈவும் இரக்கமும் ஆறுதலும் ஊக்கமும் உற்சாகமும் இன்னும் எல்லாவற்றையும் அவளால் மட்டுமே கொடுக்க முடியும். எனவே ஒரு பெண் இயற்கையாகவே பெற்ற இந்த நற்குணங்களால் அந்த நற்குணங்களை செயல்படுத்தி உலகத்தை திருத்த முயல்வாள் என்றால் இம்மை கடன்கள் முடித்து முக்தியிலும் அவள் சுகமாயிருப்பாள், இன்பமாய் வாழ்வாள். அவள் மட்டுமல்ல, தன் குடும்பத்தாரை, தன்னை சேர்ந்தவர்களை, இந்த உலகத்தையும் அவளால் முக்தி அடைய செய்ய முடியும். ஆக ஒரு பெண் தான் பெண்ணாக பிறந்ததற்கு எந்த வகையிலும் அவள் வருந்த வேண்டிய அவசியமே இல்லை. அவள் சாதிக்க பிறந்தவள், சாதனைகள் புரிபவள், இந்த உலகத்தை ஆள பிறந்தவள். உலகம் அவளால் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. பெண்களின் உரிமை அது. இந்த பாடலை மிக அற்புதமாக எந்த காலத்திற்கும் பொருந்தும்படியாக கவிமணி வழங்கியிருக்கின்றார். பாடல் சுவைப்பதற்கும் கேட்பதற்கும் அதன் வழி நடப்பதற்கும் மிக மிக அருமையான பாடலாக விளங்குகின்றது. பாடலை மாணவர்கள் படித்து இன்புற வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.